எல்லாருக்குமே போகணும்னா ஒரு விஷயம் கண்டிப்பா போய் சேர்ந்தாகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன், நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட். இந்த மூணு ரொம்ப முக்கியம். இது என்ன நான் மிஸ்ரெப்ரசன்டேஷன், இப்ப வந்து உங்களுக்கு ஹைட் 5 அடி 6 அடி அப்படின்னா 4 அடினா 5 அடின்னு சொல்றது. ஓகே. வெயிட் வந்து உங்களுக்கு 105 கிலோனா உங்களுக்கு 62 கிலோன்னு சொல்றது. இதுக்கு வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். நான் டிஸ்க்ளோசர்னா நீங்க பேராசூட்ல டைவ் அடிக்கிற ஆளு வெள்ளிக்கிழமை அதை சொல்றது கிடையாது. நான் டிஸ்க்ளோசர், நான் டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து மேனிபுலேட் பண்ணி எழுதி உள்ள வச்சிருறது. கிளைம்ல வந்தோடனே அவங்க கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க சொன்னீங்களா, இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு எப்போ வந்து கேன்சர் இருக்கு, அது ஒரு 10 வருஷமா இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கேன், பாலிசி எடுத்தீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து, இதை சொன்னீங்களா, இதை நான் சொல்லவே இல்லை, நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் தானே சொன்னீங்க, என்ன இது மெடிக்கல் ப்ராப்ளம் தான், இது கொடுத்தானே ஆகணும் அப்படி சொல்லும்போது 10 வருஷம் கேன்சர் இருந்தது சொல்லவே இல்லை, ஆனால் we are declining claim சொல்லுவாங்க. சோ அந்த கேஸ் வர்ற பட்சத்துல பிராக்டிகலா ஒண்ணும் பண்ண முடியாது. பிராக்டிகலா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா, சொல்லி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பா. ஓகே ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 விருந்தினர்கள் வந்து 2 பாதையில பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுன்னா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வகையில தான் இன்சூரன்ஸை கொண்டு போன நினைக்கிறாங்க. மேலே நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசுறப்ப ஒரு சட்ட ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒரு ஜெனியூனான கிளைண்ட் கிடைக்கிறதுங்கிறதையும் திரு சூரியனார் பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பாத்துக்கலாம். நம்ம பட் என்ன வகையான மற்ற பாதிப்புகள் எல்லாம் இவங்க பட்டுட்டு இருக்காங்க, நம்ம சொல்ற பாலிசி தான் கரெக்டா கொடுக்குறாங்களா, எல்லா விஷயங்களையும் தெளிவாக விளக்கி கொடுக்குறாங்களா, இல்ல தேவையில்லாத பாலிசி எல்லாம் ஏதோ வியாபார நோக்கோடு வந்து ஏமாந்தவங்க தலையில கட்டிட்டு போயிடுறாங்களா, இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம மைண்ட்ல அரிச்சுட்டே இருக்கு. நிறைய பேர் இதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன, நான் சொல்ற விஷயத்தெல்லாம் ஏதாவது நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கா, உங்களோட பாதிப்புகள் உங்களோட உடனோட பாதிப்பு ஏதாவது இருக்கா சொல்லுங்க சார். அதாவது சார், எல்லாருக்கும் நண்பகல் வணக்கம். இன்சூரன்ஸ் சொல்றது வந்து ஏமாற்றம். காரணம் என்னன்னா, ஏமாற்றப்படுறவங்க இருக்கிற வரைக்கும், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது முதல்ல ஏஜென்சியா வர்றவங்க அவங்களுக்கு 115% கமிஷன் வர்றாங்க. அவங்க கமிஷன் சம்பாதிக்கிற நோக்கத்தோட தான் வந்து நம்மள அணுகுறாங்க. சேவை கிடையாது, முதல்ல அவங்களுக்கு கமிஷன் வர்றது ஃபர்ஸ்ட். அதுதான் சார் உண்மை, முற்றிலும் உண்மை சார். இதுல வந்து எங்க வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரர் வந்து எல்ஐசியில வேலை ஏஜென்சியா இருந்தாரு. என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிறீங்கம்மா, நீங்க ஏஜென்சி எல்ஐசியில சேருங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை 65 ரூபாய் கட்டுங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க உங்களுக்கு பிற்காலத்துல உதவும். 14 பில்லு கட்டினேன் சார் நானு. ஆனா அவன் எடுத்துன்னு போய் 6 பில்லு தான் எல்ஐசியில கட்டிருக்காரு. சரி சரி சரி. மீதி 8 பில்லு வெள்ளை பேப்பர்ல அதுல எப்படி பில்லுல டைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே போல ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்து ஒட்டி எடுத்தாந்து என்கிட்ட, நானும் உண்மையான பில்லுன்னு வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் அந்த பிரியம் முடிஞ்சு எனக்கு காசு வாங்கி கொடுப்பானா, நான் வாங்கி தர மாட்டேன், எனக்கு பாலிசி சேர்க்கறது தான் எனக்கு என் இஷ்டம் வேலை, இப்பெல்லாம் வந்து நான் பின்னால் அலைய முடியாது. அப்ப ஏமாற்றப்படுறாங்க இல்ல சார். ஏஜென்ட்ஸ் வந்து ஏமாத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒழுங்கா சர்வீஸ் செய்யல. அதான் நீங்க சொல்றீங்க. 2வது வந்து இது ஒரு முதல் கட்டம். ஆனா அந்த 6 பில்லுல ஒரு பில் எடுத்துட்டு வந்து எல்ஐசியில நானே நேர்ல போய் கேட்டது. அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்துட்டு, ஏமா உங்க பில்லு 6 பில்லு தாமா கட்டி இருக்குது, கம்பெனி இருக்கு, மீதி எல்லாம் கட்டல. அந்த 6 பில்லு நான் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க மாட்டோம், கம்ப்ளீட் எல்லா பாலிசியும் கட்டினாதான் நாங்க கொடுப்போம். இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஜெனியூனான ஒரு ப்ராப்ளம், நம்ம சட்ட வழக்கு அது நிச்சயமா அதுக்கு உண்டான தீர்வு நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா எனக்கு தீர்வு கிடையாது, அதனால தான் அவர்கிட்ட சொல்றேன். ஓகே சொல்லுங்க சார். எனக்கு நிறைய இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ். இப்ப வெள்ளம் அப்படின்றத நம்ம ஹாட் டாபிக்கா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா என்னோட ஃபாதர்ல லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து ஹோம் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அவர் எடுத்து கரெக்டா இருக்குங்க. நான் ஃபிளட் வந்தோன்னு அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்புறம் சொன்னார், எதுவும் கவலை இல்லை, எல்லா ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிடலாம், இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம்னு. சரி, எல்லா போட்டோவும் எடுத்து அனுப்பணும்.
இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 5 மாசம் ஆக போகுது. இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா உட் அதெல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகாது, அதனால உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, சென்னையில யார் வீட்டுல உட் இல்லாம இருக்கு? என்னோட சோஃபா உட், என்னோட ஷூ ஸ்டாண்டும் உட், என்னோட கட்டில் உட், எதுவுமே கடைசியில பாத்தீங்கன்னா எதுவும் ரீக்ளைம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எங்க வீட்டுல ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், சரி நம்ம பே பண்ணதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருக்கு, அதுவா நமக்கு ரீக்ளைம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அது சரி கிளைம் பண்றதுக்கு அனுப்புனா கம்ப்ரஸர்ல கேஸ் போயிருந்தா அதை எடுக்க மாட்டோம். இந்த சூட்சுமங்கள்லாம் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கா? உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கா? எதுவுமே தெரியாது. எதுவுமே வந்து கிளியரா நீங்க அந்த இதுல காப்பீட்டுல பார்த்தா கூட இந்த அளவுக்கு கிளாரிட்டி இப்ப சொல்றாங்க. நடந்த பிறகு எக்ஸ்பிளைன் பண்ற ஏஜென்ட் ஏன் முன்னாடி பண்ணல? இன்சூரன்ஸ் தப்புன்னு சொல்ல வரல சார், பட் மிடில் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் அவரோட கமிஷனுக்காக. ஏன்னா இப்ப நீங்க இத்தனை பேர் சேர்த்தாதான் வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சோ ஒரு மனுஷனா எனக்கு டார்கெட்டை முடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஏமாளி கிடைக்குதான் தான் பார்ப்போம். யாரா இருந்தாலும் இதுதான் நடக்குது. இன்சூரன்ஸ்ன்றது வந்து சேவை மனப்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. சேவை மனப்பான்மைன்றது போது வந்து முடியாதவங்களுக்கு செய்யறது தான் சேவை. சப்போஸ் எனக்கு வந்து இப்போ எனக்கு 10 வருஷமா இந்த வியாதி இருக்கு, இப்போ எனக்கு சிவியர் கண்டிஷன்ல இருக்கு, நான் எங்க தேடி அலையும் போதும் எனக்கு யாரும் உதவிக்கு கை இல்லை, அப்ப எங்க போறேன்னா நான் இன்சூரன்ஸ் கிட்ட போறேன். இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்காக வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் 60 வயசுல போறேன். நான் 20 வயசுல போக முடியாது. அதாவது வந்து இந்த பேசிக் இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அடிப்படையா 20 வயசு இருக்க ஒருத்தருக்கு வந்து சேவை தேவைப்படாது, 60 வயசுல ஒருத்தருக்கு தான் சேவை தேவை. இதுதான் பாரடாக்ஸ்னு நண்பர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க தான் வந்து தேவை இல்லாதவங்களுக்கு வாங்கி பண்றாங்கிறதுக்கு உண்டான அந்த சூட்சுமத்தை இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான பதில்களை நம்ம அந்த பக்கத்துல இருந்து கேட்கலாம். நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா மிஸ்கம்யூனிகேஷன். ப்ராப்பரா இதை யார் மானிட்டர் பண்றது? சிம்பிளிஃபையா டாக்குமெண்டேஷன் வேணும். சின்னமா வச்சுக்கிட்டு கருத்தை வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து படிச்சாதான் தெரியும். எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்டுக்கு போட்டு நம்ம காரை நம்ம வந்து இது பண்ணிட்டு ஒர்க் ஷாப் போட்டு நம்ம கிளைமுக்கு போனோம்னா இது வந்து பம்பர் கிளைம் கிடையாது, கிளாஸுக்கு மட்டும் தான் கிளைம், மேலாம் இதே நீங்க படிக்கலன்னா இது நம்ம வந்து தெரியாது கூட கையெழுத்து போற நேரத்துல வந்து நம்ம வந்து அதில் தான் ஆர்வமா இருப்போம்ல. இதை வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க மாட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஒரு லெசன் எடுத்துக்கிறோம். நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் மிஸ்கம்யூனிகேஷனை பிளஸ் டாக்குமெண்டேஷன் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே ஓகே இதான் பியூட்டிஃபுல் சார். எனக்கு வந்து பைபாஸ் ஆச்சு, ஹார்ட் சர்ஜரி. அதில் வந்து இன்சூரன்ஸே போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆன செலவை 80% தான் கொடுத்தாங்க. மீதி 20%க்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் நாங்கள் பார்க்க வேண்டியது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சின்னதாக போட்டுறாங்க. அதில் வர ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அதை பற்றி கிளியராக சொல்கிறது இல்லை. ஓகே, இதுதான் உங்களோட அடிப்படையான கம்ப்ளைண்ட். பாதிக்கப்பட்டோம். ஓகே, இந்த பக்கம் கேட்க முடிவில்லாத பிரச்சனைகளா சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. வணக்கம். மிக ஒரு சீரியஸான குற்றச்சாட்டா இருந்தாலும் கூட அவங்க சொல்ற விஷயங்கள்ல நிறைய நியாயங்கள் இருக்கு. சேவை என்று சொன்னால் கூட அங்க ஒரு டார்கெட் வைக்கப்படுகிறது, ஒரு இலக்கு வைக்கப்படுகிறது, அதை நோக்கி விரட்டப்படுகிற பொழுது இயற்கையாகவே நிறைய தவறுகள் நடக்கின்றன என்கிறதா இந்த பக்கம் நான் பார்வை இருக்கு. இதற்குண்டான விளக்கங்களை இந்த பக்கத்துல இருந்து கேட்கலாம். வேற புதிய கருத்துக்கள் இருந்தா இவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். சுருக்கமாக யார் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க சார். என்னுடைய சொந்த அனுபவத்துல ஒரு காப்பீடு, மருத்துவ காப்பீடு செய்த ஒரு குடும்பம், வயசானவங்க, கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேரும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படுச்சு. இது ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் வந்து அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு அவரே நேரா அவங்க 2 பேருமே போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு, பட் ஆனா ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கல. இமிடியேட்டா வந்து அவங்க சன்னுக்கு போன் பண்றாங்க, அவரு எனக்கு பண்றாரு. சரி, அவர் வீட்டுல இருந்து பாலிசி இருக்கா இல்லையான்னு இமிடியேட்டா பாலிசியை வந்து ஆபீஸ்ல இருந்து ஒரு காப்பி எடுத்து 24 ஹவர்ஸ்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அடுத்த நாள் வந்து கிட்ட இருந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி ஆபரேஷன் வந்து 3 டேஸ்ல பண்ணாங்க. 3 டேஸ்ல பண்ணி வித்தின் 1 வீக்ல அவங்க கிளியரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. புரியுது. அது மாதிரி சார், நீங்க உங்களோட சேவையை ரொம்ப சின்சியராகவும் ஹானஸ்டாவும் செய்யறதுக்கு உண்டான பரிசா தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே சார், இப்ப எல்லாருக்கும் வந்து கான்செப்ட் தான் சார் புரியலன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கான்செப்ட் நிறைய புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா இன்சூரன்ஸ்னா என்னன்றது சார் சொன்னாப்புல 20 வயசு 60 வயசுன்றது பிரச்சனை இல்லை சார். ரிஸ்க் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. நல்லா ஹெல்த்தியா இருக்கும்போது எடுத்துக்கணும். இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி நம்ம போய் கேட்கும்போது இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது என்ன வேணா எடுத்துக்கலாம், கண்டினியூ பண்ணிட்டே வரணும். எப்போ நமக்கு ரிஸ்க் வரும்னு நமக்கும் தெரியாது, நம்ம ஃபேமிலி இருக்குன்னு தெரியாது. ரிஸ்க் ஆச்சுன்னா அந்த ஃபேமிலி சஃபர் ஆகக்கூடாது.
அதுக்காக தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் நம்ம. இப்போ அவங்க சொன்னாங்க இது மாதிரி சூசைட் பண்ணிட்டா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, இதுக்காக வந்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இது எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஸ்டெப் எடுத்து அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாலும் கிளைம் பண்ண முடியும் அந்த பட்சத்தில். இது நம்ம சூசைட்ஸ் வந்து நம்மளே என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த பாலிசிஸ் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல வந்திருக்க யாருமே வந்து இன்சூரன்ஸை பயனடைஞ்சவங்க மாதிரி தெரியல. இன்சூரன்ஸை பயனடைஞ்சவர்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க இன்சூரன்ஸை வந்து தெய்வமாகவும் ஏஜென்ட்டை வந்து ஒரு குலதெய்வமா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பயன் அடைஞ்சவங்க. ஓகே. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எந்த ஒரு பர்சனை வந்து நாளைக்கு காலையில் எனக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்ஐசி ஆஃபீஸில் போய் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே கிடையாது. கம்பெனியால் அமைக்கப்பட்ட முகவர் தான் அவங்கள துரட்டி ஒரு நல்ல விஷயத்தை அவங்க மைண்டில் புகுத்தணுன்றதுக்காக அவங்க கிட்ட பாலிசியை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணும்போது அவங்க கம்பெனி சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. சில விஷயங்களை அவங்க வந்து டைம் இல்லாத காரணத்தினால காது கொடுத்து கேட்கறதில்ல. எங்கே சைன் பண்ணணும், எவ்வளோ செக்கு கொடுக்கணும், இதை தான் கேட்குறாங்க தவிர மற்ற விஷயங்களை கேட்கறதில்ல. அது எப்போ கேட்க வராங்களோ ஒன்ஸ் கிளைம் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வருது. இது ஆஸ் எ கஸ்டமர் அவங்க செய்கிற முதல் தப்பு. ஒரு சின்ன ஒரு 100 rupees பணம் எதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அது எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதுக்கு யூசேஜ் என்ன தெரிஞ்சு பண்ணோம். இன்னைக்கு எல்லாம் அந்த ப்ரீமியம் கட்டுறோம். ஏன் எக்கனாமிக்ல நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றோம். எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அந்த எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன்ல உங்களுக்கு பெனிஃபிட் வருதுன்றதுல இன்னர் லேயர். அவுட்டர் லேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது நாட்டோட வளர்ச்சிக்கு தான் போகுது. ஸோ நீங்க வந்து நீங்க கட்டின பிரீமியம் வந்து நீங்க அவங்க சொன்னாங்க ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகவே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க அப்படி பார்க்க கூடாது. எப்பவுமே நீங்க வந்து எக்கனாமிக்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஏதோ நீங்க அதாவது நிறைய பேரோட பைசா வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒருத்தருக்கு பெனிஃபிட். இதுதான் புரியுது. இது நீங்க வந்து பொருளாதார ரீதியா பார்க்காம சமூக ரீதியாவும் பாக்குறோங்கிறத உங்களோட பார்வையா நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5-6 கம்பெனிஸ் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இப்ப பாத்தீங்கன்னா 50 மேல இருக்குங்கிறாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா 90sல எல்ஜிபின்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன். இதனால இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வெளியிலயும் போச்சு, வெளியில இருக்க கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு. இதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில முக்கால்வாசி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃபுல்லா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்னால தான். ஷேர் மார்க்கெட் பாலிசியை வந்து நான் எடுத்தேன், எனக்கு கொடுக்கல, எனக்கு வந்து போட்டதை விட கம்மியாக வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. மெயினாக வந்து அங்கேருந்து வரக்கூடிய நிறைய கான்செப்ட் நான் கட்டினா எனக்கு ரிட்டர்ன் வரணுங்கிற ஒரு மைண்ட் வந்து இன்னும் கூட நம்ம மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இன்சூரன்ஸ் கான்செப்ட் என்ன, எஸ்பெஷலி நீங்கள் வந்து யூலிப் பாலிசி எடுக்கிறீங்க, அதாவது ஷேர் மார்க்கெட் பாலிசி எடுக்கும் பொழுது மார்க்கெட் கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து அதை வாங்கணும், ஜாஸ்தியாக இருக்கும்போது விற்கணும். ஆனால் நாம என்ன பண்ணுறோம், அதை உல்டாவாக பண்ணுறாங்க நிறைய. அதுதான் இந்த தவறுக்கு மெயினாக அந்த யூலிப் பாலிசிஸில் வர்றதுக்கு. நிறைகள் குறைகள் இரண்டு ஆல்மோஸ்ட் சமமா இருக்கு. இல்ல சில நேரத்தில் இது அதிகமா இருக்கு, சில நேரம் இது கம்மியா இருக்கிற மாதிரியான பார்வைகள் தான் இருக்குது. ஏன்னா வளர்ச்சிங்கிற பட்சத்துல நிச்சயமா இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான குழப்பங்களும் இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. இந்த சைட்ல சொன்ன பல்வேறு கிரீவன்சஸ்க்கு ஒரு சட்டபூர்வமாக என்ன வகையான நடவடிக்கைகளை ஒரு வாடிக்கையாளர் மேற்கொள்ளலாம், ஒரு கஸ்டமர் பண்ணலாங்கிறத வழக்கறிஞராக திரு சூரியன் அவர்கள் கேட்கணும். சொல்லுங்க சார். இது மாதிரி லீகல் கிளைம்ஸ் ப்ராப்ளம் வர்ற பட்சத்துல என்ன வகையான தீர்வுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு காப்பீடு திட்டம் வந்து தனியா இயங்கல, சில கோட்பாடுகளின் அடிப்படையில் இயங்குது. அந்த கோட்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களுக்கு கிளைம் ஏன் வரல அப்படிங்கிறது தெரியும். சரி, இந்த கோட்பாடுங்கிறது தனி. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த பாலிசியுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பீட்டு சட்டம் 1938 இருக்கு, அப்புறம் ஐஆர்டி ஆக்ட் 1999 இருக்கு, இதுக்கப்புறம் இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 இருக்கு. பல்வேறு சட்டங்கள் எல்லாம் அந்த ஒரு பாலிசி டாக்குமெண்ட்களும் அத்தனை ஆளுகையும் அதுக்குள்ள இருக்கு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கோட்பாடுகளை பத்தியான சரியான புரிதல் இல்லை. ஒரு பாலிசி எடுப்பதற்கு முன்னாடி அது சம்பந்தமான மெட்டீரியல் ஃபேக்ட் சொல்லணுங்கிறத முன்பே நான் விளக்கி சொன்னேன். அதே மாதிரி நான் வந்து பில்டிங் மேல இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, என்னுடைய ஓன் பில்டிங் மேல நான் எடுக்க முடியும். என் மனைவி என் மக்கள் மேல நான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஆனா பக்கத்து குழந்தைக்கு மேல நான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. அது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க, காப்பீட்டு பற்று அப்படின்றாங்க.
இது ஒரு கோட்பாடு. ஜெனரல் இன்சூரன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ்ல இல்லாதது, ஆயுள் காப்பீடுல இல்லாதது பொது காப்பீடுல என்ன இருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டெமினிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதுலதான் நிறைய சிக்கல்கள் பொது காப்பீடு நிறுவன மேலாளர்கள் விளையாடுறாங்க. அது மூலமா தான் நிறைய பேருக்கு தீங்கும் ஏற்படுது. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சார் யூ ஷுட் நாட் மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் லாஸ், நீங்க நஷ்டத்தில் நின்று நீங்க லாபம் அனுபவிக்க கூடாது என்கின்ற கோட்பாடின் அடிப்படையில் இப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிமா. புரியல சார் அப்படின்னு சொன்னோன்னே, பிளாஸ்டிக் கிடையாது, பம்பருக்கு கிடையாது, ஸ்டீரிங் கிடையாது, வீலுக்கு கிடையாது, இவங்க அப்ப எதுக்குதான் ஏன் உண்டு அப்படின்னா, நடுவுல இருக்கு பாரு சேசிஸ், அது அடிபட்டு இருக்க, அது அடிபடு, அப்ப உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்படி சொல்றோம்னா அவங்க பயந்துடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஓ நமக்கு தான் ஒண்ணும் தெரியலையோ, அவர் பிரான்ச் மேனேஜருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, கிளை மேலாளர் தான் நம்மளோட அறிவார்ந்த ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணு ஏன் வச்சுங்க, நீங்க ஆயுள் காப்பீடு பாலிசி பத்திரத்தை எடுத்து பார்த்தா சம் அஷ்யூர்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க, SA அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொது காப்பீட்டு பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா SI அப்படின்னு போட்டிருப்பாங்க, சம் இன்சூர்டு. இந்த ரெண்டுக்குமான மிகவும் நுணுக்கமான ஒரு மெல்லிய இடைவெளியை சரியா புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த மக்களுக்கான செய்தி இது. சம் அஷ்யூர்டு அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் மணி கேரண்டீடு அட் த ஈவென்ட். ஏதேனும் ஏற்படுமானால் இந்த அமௌண்ட் கேரண்டீடுன்னு அர்த்தம். இது இந்த வார்த்தை ஆயுள் காப்பீட்டுக்கு சொந்தமானது. பொது காப்பீட்டு நிறுவனத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, சம் இன்சூர்டு, சம் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட், சம் அமௌண்ட் இஸ் கவர், நாட் கேரண்டீடு. அது எவ்வளவு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. 3 லட்சமா 3 லட்சம் வந்து கவர், 10 லட்சமா 10 லட்சம் கவர், நாட் கேரண்டீடு. இத புரிஞ்சுக்காம 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து சார், சார் இப்ப எனக்கு நான் வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ண சார், எனக்கு 80% கொடுத்தாங்க, பிரின்சிபல் ஆஃப் இண்டெமினிட்டி அப்ளைடு, நஷ்டத்திலிருந்து லாபம் அனுபவிக்க கூடாது என்கின்ற கோட்பாடு அடிப்படையில் 20% நீங்க பாக்கெட்ல இருந்து போடுங்க சார், உங்க பாக்கெட் கொஞ்சம் கனமா இருக்குல்ல அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றான். 80% வெயிட் நான் தாங்கிக்கிறேன், 20% நீங்க தாங்க கூடாதா? சரிதானே? இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வீடு கொடுக்கல, நிச்சயமா அது நடந்திருக்கிறது ஒரு அனர்த்தம். அவங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியது அத்தனை கிளைம் கொடுத்திருக்கணும். அவங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு தீங்கு, ஒரு டார்ட். இப்ப அவங்க என்ன பண்ணணும், முறைப்படியா அவங்களுக்கு அந்த பிரான்ச் மேனேஜருக்கு ஒரு ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்பணும், ஒரு லெட்டர். நீங்க அனுப்பிச்சீங்களா? அது எப்படியோ இல்ல பண்ணல. இதுதான் தொடர்ந்து நம்ம செய்யற ஒரு சிக்கல் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியால அந்த ஒட்டுமொத்த அந்த காப்பீட்டு களமே ஒருங்கி போயிடக்கூடாது என்பதற்காக இன்சூரன்ஸ், அதாவது காப்பீட்டு சட்டத்திலேயே ஒரு வழிவகை பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் கவுன்சில் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பாதுகாப்பு கவுன்சில், அதாவது இந்த ஒட்டுமொத்த காப்பீட்டு நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக, இந்த தொழிலை பாதுகாப்பதற்காக அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, ரெட்ரஸல் ஃபோரம், ஒரு குறைதீர்ப்பு ஆணையம். அதுக்கு பேர் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு பேர். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கார். அவருக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சேன், பதிலே இல்ல, இந்த மாதிரி வீடு எல்லாம் இதாகி போச்சுன்னு சொல்லி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த லெட்டர் எடுத்து கரெக்ட் தானே, இது நியாயம் தானே, பாலிசி போர்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கு, இப்ப கூட போர்ஸ்ல இருக்கணும் அவசியம் இல்ல, அந்த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் கரெக்டா இருக்கணும், அந்த நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது இவங்க பாலிசி போர்ஸ்ல இருந்திருக்கு பட்சத்துல அந்த ஆம்பட்ஸ்மேன் என்ன பண்ணுவாரு, அங்க கேட்பாரு. கேட்கும்போது அங்கேயும் தரல இவங்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சியூமர் ஃபோரம் போலாம். 20 லட்சம் வரைக்கும் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தை அணுகலாம். அந்த 20 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க மாநில நுகர்வோர் ஆணையத்தை அணுகலாம். 1 கோடி ரூபாயை அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது தேசிய ஆணையத்தை அணுகலாம். அது மட்டுமல்லாது இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து ஐஆர்டிஏ வந்து ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, 155-255 155-255 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. எனி கிரீவன்ஸ் கால் பண்ணி எனக்கு அதை சொல்லுங்க, 155-255 சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அதுல வெப்சைட்லயே கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, இது மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணலன்னு. இப்ப நீங்க ஆம்பட்ஸ்மேன்ல போய் ஒரு புகாரை கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த காப்பீடு நிறுவனத்துல மட்டுமே நிறைய அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வரும்போது அந்த கவுன்சிலே எடுத்துப்பான், ஒன்னால எங்க பேர்லாம் கெட்டு போயிடக்கூடாது. சோ அதனால அவங்க அந்த விட மாட்டாங்க. ஓகே சார், நன்றி சார், ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதை பார்க்குற நேயர்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், பாதிக்கப்பட்ட
ஏன்னா இத்தனை இடத்துல சொல்றதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. நான் ஏமாற்றப்படுறதுக்கு முக்கியம் நான் மட்டும்தான் காரணம். ஏன்னா அது மேல் நடவடிக்கை நாம் தொடர்ந்து எடுப்பதில்லை. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டு போறோம். இதுதான் நம்மளோட ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ என்னைக்கு இந்த மனோபாவத்தை நம்ம மாற்றுகிறோம் அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து எல்லா கருத்துக்களையும் கேட்டுட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் சார்பாக நியூ இந்தியா இன்சூரன்ஸ்ல வந்திருக்க திருமதி ஜெயந்தி அவர்கள் என்ன வகையான தீர்வுகளை இதுவரைக்கும் மொத்தமா கேட்ட பிரச்சனைகளுக்கு தர முடியும், பிராக்டிக்கலா என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி இப்போ சொல்லலாம் மேடம். ரெண்டு பக்கமும் கரெக்டா ஈக்குவலா ஆர்கியூ பண்ணி இவங்களுக்கோட சொல்யூஷனை இவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. 65-80 வயசுக்கு 65 வயசுக்கெல்லாம் பாலிசி இருக்கு. மெடிக்ளைம் பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கு. அதை எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் கவர். 60 வயசுலயும் பாலிசி இருக்கு. ஆனா சம் இன்சூர்ட் இஸ் லோ. ஒரு எங்க காப்பீட்டு திட்டத்தில் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் சம் இன்சூர்ட் வச்சிருக்கோம். கடைசியில வரீங்க நீங்க இப்ப முதல்ல வந்திருந்தீங்கன்னா we could have given you more policy, more sum insured வந்து பெருசா கொடுத்திருக்க முடியும். 5 லட்சம் 8 லட்சம் கூட கொடுத்திருக்கலாம். கடைசியில வயசானதுக்கு அப்புறம் வந்து ஒரு வியாதி வரக்கூடிய டைம்ல வந்து கேட்கறதுனால sum insured is less at that time. அது இல்லாம நம்ம டாப் அப் பாலிசின்னு வேற மெடிக்ளைம்ல வச்சிருக்கோம். அந்த பாலிசி எந்த பாலிசியுமே இல்லைனாலும் நீங்க டாப் அப் பாலிசி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க செலவாச்சுன்னா அந்த டாப் அப் பாலிசி வில் கவர். வேரியஸ் மெடிக்ளைம் பாலிசிஸ் ஆர் டெஃபினெட்லி அவைலபிள் இந்த மார்க்கெட். எல்லாரையும் கம்பேர் பண்ணலாம். நீங்க பாலிசி பஜார்னு இருக்கு. there are so many avenues. இந்த இன்டர்நெட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் பாலிசிஸ் இன் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. மோட்டரை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் பாலிசிஸ் ஆர் அவைலபிள். இவர் சொன்ன மாதிரி பம்பர் கொடுக்க மாட்டோம், விண்ட்ஷீல்டு கொடுக்க மாட்டோம், பின்னாடி டிக்கி கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. பம்பர் டு பம்பர் கவர்னே இருக்கு நம்மளுக்கு. இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர்னு இருக்கு. அந்த மாதிரி வேரியஸ் கவர்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் மோட்டர் ஆல்சோ. புது வண்டி ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஃபுல் கவரா இருக்கிற மாதிரி வண்டிக்கு ஃபுல் கவரான பாலிசியும் அவைலபிள். அது இல்லாம கொஞ்சம் வயசாச்சுன்னா நார்மல் பாலிசி இஸ் அவைலபிள். ஆனா எல்லா வண்டி வாகனங்கள் which is plying on the road definitely should have insurance. இப்ப பாத்தீங்கன்னா 30% of the vehicle only are having insurance on the road. டூ வீலர் பொறுத்த வரைக்கும் 30%, காரை பொறுத்த வரைக்கும் 15% தான் ரோட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இல்ல. ரெனியூவல் ஆகலன்னு சொல்றீங்களா? ரெனியூவல் ஆகல. ஃபர்ஸ்ட் இயர் வந்து புது வண்டியை எடுக்கச்ச அங்க எடுக்கிறாங்க. அந்த இதுல எடுக்கிறதோட சரி, டீலர் கிட்ட எடுக்கிறதோட சரி, அடுத்த வருஷம் ரெனியூ பண்றது இல்லை. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது. பர்டிகுலர்லி டூ வீலர்ல நிறைய இன்சூரன்ஸ் லாப்சஸ் ஆர் தேர். இது எப்பயாவது போலீஸ்கார் பிடிச்சாங்கன்னா இப்போ கேக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இஸ் கம்பல்சரி ஆஸ் பர் த ஆக்ட். அது என்ன தேர்ட் பார்ட்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, ஏதாவது கிளைம் வந்ததுன்னா அது இட் வில் அஃபெக்ட் whoever is driving the vehicle. அதனால கட்டாயமா எல்லாருமே இன்சூரன்ஸ் பாலிசி இப்போ மோட்டர் ஹேஸ் டு they have to have the policy. அது இல்ல, அவேர்னஸே இல்ல. அந்த லேடி சொன்னாங்க இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசியில் உங்களுக்கு கிளைம் கிடைக்கலன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த கிளைம்ஸ் we are settling, particularly for flood claims there is a lot of relaxation. We are not gone through என்னெல்லாம் டாக்குமெண்ட் யூஷுவலா கேட்போமோ அதெல்லாம் கூட கேட்கறது இல்ல. இந்த ஏரியா அந்த ஃப்ளட்ல இருந்ததுன்னா கூட அதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் போட்டு நாங்க செட்டில் பண்ணியிருக்கோம். மேபி ஒன் ஆஃப் த எக்ஸெப்ஷன் கேசஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். எல்லாருமே ஒரு PA பாலிசி அப்படின்றத எடுத்துக்கலாம். வெரி சீப். தட் இஸ் வெரி வெரி டெத் கவர் ஒண்டின்னா இப்ப பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் யோஜனால பார்த்தா 12 ரூபாய் பாலிசி 2 லட்சத்துக்கு கவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே டெபிட் பண்றாங்க. அந்த பாலிசி இஸ் அவைலபிள். அது இல்லாம ஜெனரலா PA பாலிசி இஸ் தேர் ஃபார் டிபெண்டிங் ஆன் யுவர் இன்கம் உங்களுக்கு பாலிசி அவைலபிளா இருக்கு. ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா only due to accident only it's covered. Suicide is not permitted under law. Actually it's an offense. General insurance we are not covering suicide. Various type of the agents பத்தி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. ஏஜென்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் இன்சூரன்ஸ் all the insurance companies are giving proper training to agents. எல்லாருக்கும் லேட்டஸ்ட் பாலிசி என்ன, எப்படி இதை விற்கணும் அப்படிங்கறத டெமோ பண்ணி ரெகுலர் ட்ரைனிங் எவ்ரி 15 days trainings are happening in every offices. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் அவேர்னஸ் நிறைய கொடுத்திருக்கோம் ப்ராடக்ட்டை பத்தி. அது இல்லாம ஒன்று ரெண்டு தப்பு நடந்ததுன்னா they can always approach the insurance companies. Always insurance companiesக்கு toll free numbers are available. They have the பாலிசியில சீல் போட்டு அனுப்புவாங்க. அதுலயே வந்து phone numbers are available. They can definitely call up this one. Proposal form fill up பண்ணணும் எல்லாரும். அந்த proposal form fill up பண்றது very very important thing which nobody does. கடைசி நிமிஷத்துல நீங்க சொல்ற மாதிரி அர்ஜென்ட்டா நம்ம பாலிசி சைன் பண்ணி வாங்குறது அப்படின்றத எப்பயுமே பண்ணக்கூடாது. பையர்ஸ் பீவேர் அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்துலயும் உண்டு. நீங்க ஒரு சோப் வாங்கினா கூட அதுக்கும் பையர்ஸ் பீவேர்ன்ற கான்செப்ட் தான் ஐ திங்க் அவர் லாயர் ஆல்சோ வில் அட்மிட். அது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்ன்றது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதை வாங்க போக நீங்க அதை பத்தி கவலைப்படாம இவங்க ஏஜென்ட் கைத்து போட சொன்னாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி கைத்து போட சொன்னாங்கன்னு கைத்து போட்டு வாங்குறதுன்றது நம்ம மேல தப்பு தான். அதனால நம்ம வந்து தெளிவா நம்ம என்ன வேணும்ன்றதை கேட்டு வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்சூரன்ஸ் வந்து பெனிட்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் 0.6% அவ்வளவுதான் இருக்கு. வெரி நெக்லிஜிபிள் வெரி வெரி நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் ஆஃப் இது. வேற
மற்ற கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா 4% வரைக்கும் பெனிட்ரேஷன் இஸ் தேர். லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 4.6% ஆஃப் பெனிட்ரேஷன் இஸ் தேர் இன் இந்தியா. மற்ற கண்ட்ரில 4% தான் இருக்கு. லைஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன்னா நம்மளோட மனப்பான்மை, நம்ம ஆல் இந்தியன்ஸ் என்ன மனப்பான்மை, நம்மளுக்கு சேவிங்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் கான்செப்ட் இல்லாதனால அது கொஞ்சம் பெனிட்ரேஷன் கம்மியா இருக்கு. வேற லைஃப்ல இந்த திரும்பி சம் அமௌண்ட் இஸ் கமிங் பேக்ன்ற அந்த ஒரு இது சேவிங்ஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் தி பெனிட்ரேஷன் மோர். அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஹஸ் பீன் டூயிங் yeoman job in this country for a long time. அதனால அதுவும் பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாகிறதுக்கு இருக்கும். நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் now have increased. ஏஜென்ட், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மைக்ரோ ஆஃபீஸர்ஸ், பிரான்ச்சஸ், டிவிஷனல் ஆஃபீஸ், இந்த மாதிரி வேரியஸ் சேனல் இப்போ வந்து ஆன்லைன்ல பாலிசி எடுக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் வெப் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு அந்த சேனல், அப்புறம் பாயிண்ட் ஆஃப் சேல், இப்போ புதுசா IRD has come up with பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு பர்சன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். பேங்க்ஸ் கேன் ஆல்சோ பி an ஏஜென்ட், கார்பரேட் ஏஜென்ட் எடுத்து அவளோட கஸ்டமர்ஸ்க்கு they can take policies. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இப்போ ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்கேன். so that the grassroots level, even the rural people are aware of the insurance. Penetration should be there என்ற கான்செப்ட்ல IRDA has brought out various distribution channels. அதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா ஐ திங்க் இன்சூரன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். once insurance is spread, I think everybody will benefit, the society will rise, economic waste will be reduced. Great madam, great madam. நேயர்களே, இதுவரை இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காப்பீட்டு நிறுவனங்களின் சேவை மனதிற்கு நிறைவை தருகிறதா இல்ல குறைவான உணர்வை தருகிறதா அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. ரெண்டு சைட்லயும் வந்து உணர்வுபூர்வமான, சில நேரம் எழுச்சிபூர்வமான கருத்துக்கள் இந்த பக்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தீர்வை தருகிற மாதிரி ஒரு நேர்மறையான பார்வையோடு இன்சூரன்ஸ்னா என்ன, அதனோட பேசிக்ஸ் என்ன, அதனால என்ன பயன்கள் இருக்குது, என்ன வகையா புரிஞ்சுக்கணும் நாம அப்படிங்கிற விஷயங்களும் இந்த பக்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சிறப்பு விருந்தினரும் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. பேசிக்கலா இட் இஸ் ஃபார் சர்வீஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பெரிய முதலீடாகவோ இல்ல வருமானத்தை பெருக்குகிற ஒரு முதலீடாகவோ திங்க் பண்ணாம என்னுடைய எதிர்காலமோ, என்னோட சந்தையினுடைய எதிர்காலமோ, என்னோட உயிரோ அதற்கு உண்டான பாதுகாப்பிற்கான ஒரு சின்ன ஒரு தொகையை நான் டொனேட் பண்றேங்கிற ஒரு மனநிலையோட செய்கிற பட்சம் இந்த சிக்கல் எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த பாலிசியில ஏஜென்ட்ஸை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தா கூட லீகலா என்ன பிரச்சனைங்கிறத பத்தி வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அதிக அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பணியிலும் நிறைய இன்சூரன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு செய்தியோடு இன்றைய கருத்துக்கள நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள பல்வேறு கருத்துக்களை தந்திருக்கும் என்று நம்புகிற நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு அர்த்தமுள்ள தலைப்போடு கருத்துக்களத்தில் சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.